இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு என்னுடைய கவனத்தை திருப்பின ஒரு வசனம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். As I was waiting in the presence of the Lord for this month's promise, the Lord turned my attention towards 1 Chronicles 22 and verse 12. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. Only may the Lord give you wisdom and understanding and give you charge concerning Israel, that you may keep the law of the Lord your God. கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருளி செய்வாராக. May the Lord give you wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வார்த்தைகள் தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் மேல் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். So these words are the words of blessing and promise of blessing that was given by King David to his son Solomon. இந்த சாலமோன் மேல கர்த்தர் இந்த ஞானத்தை ஆசீர்வாதமாய் தந்தார். The Lord gave this wisdom as a blessing upon Solomon. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உணர்வோடு கேளுங்க, இந்த ஆசீர்வாதங்கள் நம்மேல் வந்து பலிக்கட்டும். And to everyone who are listening to this word, ask this truly that this blessing may come upon us. இந்த சாலமோன் மேல் ஞானம் ஆசீர்வாதமாய் வெளிப்பட்டதனால அவன் வாழ்க்கையிலே வந்த 7 நன்மைகள் அல்லது 7 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Since this blessing of wisdom came upon Solomon, I want to show you 7 blessings that he came out of wisdom on his life. இந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய குடும்பங்களில தேவன் கிருபையாய் பெருக பண்ணுவாராக. And may the Lord also graciously increase these 7 blessings upon our families, upon our houses, upon our children, and upon everything in our life. இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. As I was meditating on this, I had a thought in my heart. இந்த 7 குறிப்பை 7 ஜெப குறிப்பா மாற்றி ஒவ்வொரு நாள் காலையும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அறிக்கை செய்து ஆண்டவரை வேண்டிக் கொண்டா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். I thought we can convert these 7 blessings into 7 prayer points and pray every day for these 7 points, so that it will be a great blessing for us to receive wisdom from the Lord. நம்முடைய பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்கும்போது இந்த 7 நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம பிள்ளைங்க மேல பலிக்கணும்னு சொல்லி நம்ம தினந்தோறும் ஜெபிப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். And I think it is good as we pray for our children, let us pray that all these 7 blessings may come upon our children. சாலமோன் ஞானத்தை பெற்றதனால அவனுக்கு உண்டான 7 ஆசீர்வாதங்கள். 7 blessings that came out of wisdom on Solomon. முதலாவது, number 1, இந்த ஞானம் அவனுக்கு கொண்டு வந்த முதல் ஆசீர்வாதம், ஞானம் ஜனங்களை நம்மண்டை கொண்டு வரும். number 1, wisdom brings people. ஞானம் ஜனங்களை நம்மண்டை கொண்டு வரும். Wisdom brings people to us. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். Look at 1 Kings chapter 4 and verse 34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். And men of all nations from all the kings of the earth who had heard of his wisdom came to hear the wisdom of Solomon. ஞானத்தை போதிக்க சாலமோன் போகவில்லை, சாலமோன் இடத்தில் நானா ஜாதியான ஜனங்கள் அல்லது எல்லா விதமான ஜனங்கள் அவனை நோக்கி வந்தார்கள். Solomon did not go to teach wisdom, but all the people from all the nations came to him to hear that wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த எல்லா ஜனங்களிலும் ஜனங்கள் அவனிடத்திலே ஓடி வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவன் அழகா பார்க்கறதுக்கு இல்ல, அவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கென்றே வந்தாங்க. Only reason the people came to him is not to see his beauty, but to hear the words of wisdom from him. ஒரு ராஜாவிடத்துல ஜனங்கள் சேருவது ரொம்ப முக்கியம். It is very important for a people to come to a king. ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read in Proverbs chapter 14 and verse 28, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனுடைய முறிவு என்று வாசிக்கிறோம். We read, in a multitude of people is a king's honor, but in the lack of people is the downfall of a prince. ஜனங்கள் அதிகமா ஒரு ராஜா விட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த ஜன திரட்சி
ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய மகிமையாக மாறுகிறது. When people come in great numbers to a king, that multitude of people is a king's honor. அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய மகிமை. That is a great honor to the entire அந்த nation. தேசத்துக்கே ஒரு பெரிய பலன். That is a great strength to that nation. அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய கௌரவம். That is a great dignity or honor to that nation. எப்படி இந்த ஜனங்க வந்தாங்க? How did these people come? ஒரே ஒரு காரணம். Only one reason. ஞானம் இருந்தது. Because he had wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஒருவன் ஒண்டியாய் இருப்பதிலும் இருவராய் இருப்பது நலம் என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். We read in Ecclesiastes 4 and verse 9, two are better than one. ஏன் தெரியுமா? அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். Because they have a good reward for their labor. நீங்கள் வாசிப்பீர்களானால் தொடர்ந்து வாசிங்க 10ஆம் வசனத்துல, ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி அவனை தூக்கி விடுவான். And when you continue to read from verse 10, for if they fall, one will lift up his companion. ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. But woe to him who is alone when he falls, for he has no one to help him up. 11ஆம் வசனத்துல, இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? Verse 11 says, again if two lie down together, they will keep warm, but how can one be warm alone? 12ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். And though one may be overpowered by another, two can withstand him. அப்ப தூக்குறதுக்கு ஆட்கள் வேணும். So we need people to lift us up. சூடு உண்டாக்க ஆட்கள் வேணும். We need people to warm us. நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிராளி எதிர்த்து வரும்போது மேற்கொள்றதுக்கு கூட துணை வேணும். And again when our enemies come against us, we need a companion to overpower them. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, there is strength in numbers ன்னு சொல்வாங்க. அதிக எண்ணிக்கை இருக்கும்போது அதுல ஒரு பலன் இருக்கிறது. In English they say there is a strength in numbers. நீங்கள் ஒரு பிசினஸ் பண்றவங்கள பாத்தீங்கன்னா, அவங்க பிசினஸ் எவ்வளவு வளரும், எவ்வளவு அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு அதிகமான கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட வர்றாங்களோ அவ்வளவுதான் அவங்க செழிக்க போறாங்க. When look at this businessmen, the more customers they get, the more profit they get out of it. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவங்க அல்லது ஒரு கல்லூரி நடத்துறவங்கள பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு அதிகமான பேர் தங்க காலேஜ்ல வந்து சேர்றாங்களோ அவ்வளவுதான் அந்த காலேஜ் வளரும். So also when you consider institutions, people who run institutions, the more admissions or the more children who come and admit, only then they will get the fame and also the money out of it. ஒருவருடைய உயர்வு எக்ஸால்டேஷனை பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் அவர்களை சேவிக்கிறாங்களோ, எவ்வளவு பேர் அவங்களுக்கு கீழ இருக்கிறாங்களோ, அல்லது எவ்வளவு பேருக்கு மேல இவங்க இருக்கிறாங்களோ, கனெக்டடா இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் அவங்க வெற்றி எடுக்கிறாங்க. So the exaltation of a person is based upon the number of people he is connected with. ஒண்டியா இருந்து யாரும் ஜெயிக்கவே முடியாது. No person can be successful being alone. இந்த ஜனங்களோடு இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். The relationship with the people is more important. அநேக ஜனங்கள் நம்மை தேடி வரும்போதுதான் வெற்றி, கனம், மகிமை, மேன்மை. Only when many people come towards us, that is when you have that honor, success and also glory. எப்பொழுது அநேக ஜனங்கள் வந்து, ஐயா நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க எங்களுக்கு தேவை, உங்களோடு இருக்கிற உறவு எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மை. So only when people come to us and say it is good for us to be with you, it is good that we have a relationship with you, and it is good that the relationship is giving us more gain and profit, only then that is a honor to that person. என்றைக்கு ஒருவரை வந்து யாரும் கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களோ, யாரும் சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்களோ, யாரும் பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்களோ, அன்றைக்கே அவருடைய கனம் சரிந்து போகிறதுன்னு அர்த்தம். The day when people doesn't consider a person, not even consider him truly, that is the day when there is a downfall for that person. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. Wherever the Lord Jesus Christ went, there was a multitude of people who followed him. அங்கே அவரை ஒரு நாளும் தனியா இருக்கவே விடல. And they never left him alone at any time. அவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாம ஜனங்கள் போக்குவரத்துமா இருந்தாங்க. And he did not even have time to eat, and the people were coming and going out. எப்படி வந்தாங்க? How did these people come like that? வேதம் சொல்லுது, அவருடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி வந்தாங்க. The Bible says they came to hear the words of wisdom from him. நமக்கு ஏன் ஞானம் ஆசீர்வாதமா வேணும் தெரியுமா? Why do we need this wisdom as a blessing? இந்த ஞானம் திரளான ஜனங்களை நம் மண்டை கொண்டு வரும். It's because this wisdom brings people towards us. Hallelujah. Hallelujah. அநேகருடைய தயவு நம்ம மேல பிரகாசிக்கும். And the grace of many people will shine upon us. அநேகருடைய தயவு நம்ம மேல் பிரகாசிக்கும். Favor of many people will shine upon us. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? How many of you need this? Hallelujah. Hallelujah. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். We need this blessing. Our children need this blessing. அநேகர் நடுவுல அவங்க கனம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். And they should be considered honored among many people. ஜன திரட்சி
ராஜாவுக்கு மகிமை. In the multitude of people is a king's honor. இந்த ஜனம் திரண்டு வர வேண்டுமானால் சாலமோனை போல ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஞானத்தை தார். If multitude of people ought to come to us, Lord, give me wisdom like Solomon. அநேகர் எங்களை தேடி வர கிருபை தாரும். Lord, give us grace that many may come towards us, Lord. ஆண்டவரே அப்படிப்பட்ட தயவை தந்து உம்முடைய ஞானத்தின் ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் தாரும் ஆண்டவரே. Lord, give us that favor and Lord, pour out that blessing of wisdom upon us, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஞானம் ஜனங்களை கொண்டு வருவது மாத்திரமல்ல, This wisdom not only brings people. சாலமோனுடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் கொண்டு வந்த இரண்டாவது ஆசீர்வாதத்தை 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். You can read the second blessings of wisdom upon Solomon in 1 Kings chapter 4 and verse 31. அவன் எஸ்ராக்கியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். For he was wiser than all men, than Ethan the Ezrahite, the Eman, Chalcol, and Darda the sons of Mahol, and his fame was in all the surrounding nations. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. And his fame was in all the surrounding nations. கடைசி பகுதியை பாருங்க. சுற்றிலும் இருந்த சகல ஜனங்களிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. The last part says his fame was in all the surrounding nations. ஞானம் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் ஒரு பெரிய பிரபலம் அல்லது பெயர். The second blessing that wisdom gives us is wisdom brings popularity. கீர்த்தியை எல்லா இடத்திலும் உண்டு பண்ணும். Wisdom brings popularity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு நல்ல பெயர், பிரபலமான பெயர் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். So a good name and a popular name is a great blessing. நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Genesis 12 and verse 2, அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. look at the blessing which God gave to Abraham. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will bless you and make your name great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And you shall be a blessing. உன்னை ஆசீர்வதிப்பதும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ரொம்ப அவசியமானது என்ன தெரியுமா? உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். What is the greatest essential thing for you to bless you and to be a blessing? I will make your name great. ஒரு மனிதனுடைய பெயர் புகழ்ச்சிக்குரிய கீர்த்திக்குரிய பெயரா இருக்குமானால் அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. So only when the name of a person is very popular, then they are blessed one. இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய பேரை மனுஷனுடைய இருதயங்களை நிலைநாட்டுறதுக்கு பல கோடிகளை அட்வர்டைஸ்மென்ட்டுக்காக செலவழிக்கிறாங்க. Today there are many companies in this world who invest in advertisements to etch their name, brand names in the hearts of people. எந்தெந்த இடத்துல ஜனங்கள் அதிகமா கூடுவாங்களோ, எந்தெந்த இடத்துல அதிகமான பார்வையாளர்கள் இருக்கிறாங்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் தங்க பேரை உள்ள புகுத்தி எப்படியாகில ஜனங்கள் தங்கள் பேரை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. So wherever a large number of people come together, where they find great spectators, they try to bring their names and promote their names and advertisements so that the names are etched in their hearts. நம்ம ஊர்ல கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கேம். எல்லாரும் நம்ம தேசத்துல ரொம்ப புகழ்ச்சியான கேமே கிரிக்கெட் தான். So in our nation, cricket is a very popular game among the people. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கறாங்க. And right from small kids to great elders, they desire and they like this cricket. இந்த கிரிக்கெட் கேம் நடக்கும்போது நீங்க பார்ப்பீங்களானா, பைக் கம்பெனியானா இருக்கலாம் சரி, அது டிவியா இருக்கலாம் சரி, அது ஒரு ஃபோன் கம்பெனியா இருக்கலாம் சரி, அவங்க எல்லாரும் அந்த பேரை அந்த பிட்ச் முழுவதும் அந்த சுற்றி இருக்கிற பவுண்டரி முழுவதும் எல்லா இடத்திலும் அட்வர்டைஸ் பண்றதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதுக்கு பல கோடிகளை செலவழிக்கிறாங்க. So during this cricket you can see that great companies, it might be a TV company, it might be in a phone company or any company, they try to advertise their brand names in every part of that ground, in every borders of the ground. ஏன் தெரியுமா? You know why? நீங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Proverbs 22 and verse 1, திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. a good name is to be chosen rather than great riches. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். Loving favor rather than silver and gold. ஜனங்களுடைய பார்வையில தயவு பெறுவதும்
அவங்க முன்னால நற்கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு வாழ்வது செல்வத்தை பார்க்கிலும் மேலானது. So receiving favor from the people and living with a good name among the people is greater than riches. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய பிசினஸ் வந்து எதுல அடிப்படையா இருக்குன்னு கேட்டா அவங்க பிசினஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்ச நல்ல பெயர், அந்த பெயர் இருந்தாலே போதும், அந்த பிராண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவர்களுடைய பிசினஸ் வந்து வேற ஒரு லெவல்ல போயிடும். In many places you can see the greatness or the growth of a business is based upon the brand name that they have. So once a brand name is promoted or becomes great, then their business will also grow up. மனிதர் போகாத இடத்திற்கு பெயரும் புகழும் போய் சென்றடையும். So the name and the popularity will reach in places where people cannot reach. நேரடியா ஒருத்தர் போகணும்னு அவசியம் இல்ல. It is not necessary for a person to go in person. பெயர் அப்படின்றது நல்ல நேம், நல்ல பாப்புலாரிட்டின்றது சிறந்த சுகந்த வாசனையை போல பரவும். So a good name or a good popularity will spread like a good sweet aroma. ஒருத்தருக்கு வந்து சென்ட் அடிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் போட்டாங்க அப்படின்னா அவங்கள தாண்டி வெகு தூரத்திற்கு அந்த வாசனை எப்படி பரவுதோ அதே போல நல்ல பெயர் அப்படின்றது, புகழ் அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. Like how when a person applies a perfume, the smell or the aroma of the perfume will spread beyond his borders. Similarly, a good name is very much essential for the blessing of a person. சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். We read about Solomon. அவனுடைய கீர்த்தி பிரபலமா இருந்தது. His fame was very popular. எப்படிப்பா உனக்கு எதை வைத்து இவ்வளவு பேர் நீ வாங்குன? How did you receive or obtain this great name? வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரை விட அவனுக்கு ஞானம் இருந்தது. It's because the Bible says he had wisdom greater than all men. இந்த ஞானம் நமக்கு வேணுமா வேணாமா? So do we need this wisdom or not? ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. Lord, give me that wisdom, Lord. இந்த ஞானம் மட்டும் இருந்தா என்னுடைய கீர்த்தி எல்லா இடமும் பரவும். Lord, if I have that wisdom, my popularity and name will spread everywhere. எங்க கீர்த்தி பரவுதோ அங்க ஆசீர்வாதத்தினுடைய ஃபவுண்டேஷன்ஸ் அந்தந்த இடத்துல போடப்படுகிறது. So wherever our names and the popularity spreads, the foundation of blessing is laid there. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? பிரதர், இந்த கம்பெனில இந்த பொருளை வாங்குங்க, அதுதான் நல்லா உழைக்கும். Have you heard people saying this way, brother, buy this product from this company and only that will be very useful? சமீபத்துல நாங்க ஒரு பொருளை சபைக்குன்னு வாங்கினோம். So recently we purchased a product for our church. அது வந்து செகண்ட் ஹேண்டா தான் வாங்கினோம். We got it as a second hand product. முதல் பொருளை வாங்கினா நியூவா வாங்கினா ரொம்ப விலையா இருந்தது. ஆனா செகண்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் மலிவா கிடைச்சது. So if you want to buy a new product, that will be more costly, so we brought a second hand product. அப்போ அந்த பொருளை பற்றி ஒருத்தர் நான் கேட்கும்போது, பாஸ்டர் இது ஏன் பாஸ்டர் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்க, புதுசா வாங்கி இருக்கலாமேன்னு சொன்னார். So when I asked about the product to a person, he said, pastor, why did you buy it as a second hand? You would have got it as a new one, right? சரி, நீங்க ஒரு முறை வந்து ஒரு முறை நீங்களே ப்ராடக்ட்டை பாருங்க, எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாதுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். So I asked him saying that I do not know much about the product, you may come and see once about the product. அவர் நேரா வந்தாரு. So he came in person. அந்த பொருளை பார்த்து அந்த பிராண்ட் நேமை வாசித்தார் பாருங்க. So when he saw the product and read that brand name, அவர் சொன்னாரு, இந்த பிராண்ட் வாங்கி இருந்தீங்கன்னா அது நல்ல பொருள் பாஸ்டர். So immediately he said, if you have got this brand, then that is a very good product. இந்த விலைக்கு தாராளமா இது வாங்கலாம். So you can very well buy this product at this price. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப குற்ற மனசாட்சியோடு இருந்தேன். So until then I was feeling guilty, but I was very happy then. அவர் சொன்னார், இந்த பொருள் தான், ஆனா இந்த பிராண்ட்னா நல்ல பொருள் இது. So he said, see, if this product from this brand, then that is the best product. அவர் பொருளை பயன்படுத்தி கூட பார்க்கல. He did not even use the product. அவர் எதுமே சோதிச்சு பார்க்கல. He did not even test it. அதுல போட்டிருந்த ஒரு பேர் இருக்கு பாருங்க, அதுவே போதுமா இருந்தது. So the name and the brand was essential for that. நம்முடைய வாழ்க்கையில நல்ல பெயர் கொண்டு வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தருகிற ஞானம். You know what brings a good name to our life? It is a wisdom from God. Hallelujah. Hallelujah. அந்த நற்கீர்த்தி ரொம்ப விரும்பப்படத்தக்க வேண்டியது. So that good name is to be desired more. அதற்கு சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்ததுனா ஞானம். And for that the Lord granted wisdom to Solomon. ஆண்டவரே, இந்த ஞானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா தாங்கப்பா. Lord, give that wisdom as a blessing to us, Lord. ஆண்டவரே, நாங்க புகழ் பெற்றிருக்க, பேர் பெற்றிருக்க கிருபை தாங்க. Lord, give us grace to be popular and have a good name, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருள்வாராக. May the Lord give you wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. ஞானம் கொண்டு வர இரண்டாவது ஆசீர்வாதம் கீர்த்தி. The second blessing which wisdom brings is wisdom brings popularity. மூன்றாவது, Number 3. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்களை பாருங்கள். 1 Kings chapter 4 verses 24 and 25. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற
திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. For he had dominion over all the regions on the side of the river from Tiphsha even to Gaza, namely over all the kings on this side of the river, and he had peace on every side all around him. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். And Judah and Israel dwelt safely, each man under his vine and his fig tree, from Dan as far as Beersheba, all the days of Solomon. சாலமோன் பெற்ற ஞானத்தினால் வந்த ஆசீர்வாதத்தை இங்க பட்டியல் போட்டிருக்கு. So here it lists about the blessings which came from the wisdom of Solomon. அதுல மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? You know what is the third blessing? இந்த ஞானம் அவனுக்கு சமாதானத்தை பெற்று தந்தது. Wisdom brought peace to him. சமாதானத்தை தேசத்திலே தந்தது. Wisdom brought peace in the nation. நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துல, ஒரு வாழ்க்கையில, ஒரு தேசத்துல, ஒரு பிரயாசத்துல சமாதானமா இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? So I think this peace is a great blessing in a family, in a house, in everything or in any efforts and endeavors that we do. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை பார்க்கிலும் சமாதானம் தான் ரொம்ப விரும்ப வேண்டும். So peace is something which is more desired than everything in a nation. நான் சமீபத்துல இப்போ இந்த மத்திய கிழக்கு நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். So I have been recently to this Middle East countries. அந்த கண்ட்ரியில எவ்வளவு செல்வம் இருக்கு தெரியுமா? You know how much wealth they have in the nation. எவ்வளவு எண்ணெய் வளம் வச்சிருக்காங்க தெரியுமா? You know how much oil you have in the nation. ஆனா இது எல்லாமே இருந்தும் இப்போ எல்லாமே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்து அவங்க ஆசீர்வாதங்களை அவங்க முழுசா அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுல போர் சூழ்ந்து இருக்கிறது, அங்க சமாதானம் இல்ல. Though they have everything prosperous in the country, but still why they are in a palpitating terrible situation is because they have a situation of war zone there, and therefore they are not able to be happy. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நாட்டுக்கு பெரிய ஆசீர்வாதம் பணமும் செல்வமும் நினைக்கிறாங்க. So many people think the greatest blessing for a nation is riches and money. என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தை விட, பொருளை விட சமாதானம் ரொம்ப முக்கியம். But according to me, rather than riches and wealth, peace is more important. பணம் யார் வேணா எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். Any person can earn this money at any point of time. சமாதானமா நாடு இல்லாம கலவர பூமியாக ஒரு தேசம் மாறுமானா, அவங்க எவ்வளவு செல்வத்தை வைத்திருந்தாலும் அதுல ஒன்றையும் அவங்க பயன்படுத்தவே முடியாது. But if a nation loses its peace and becomes very rebellious, then no matter how much wealth they may obtain, they cannot have the peace or blessing. சொல்லுகிறாங்க, ஆப்பிரிக்கா கண்டம் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான செல்வத்தை இயற்கையில வைத்திருக்கிற நாடு, இயற்கை வளங்களால் நிறைந்த ஒரு கண்டம் அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம் தான் சொல்றாங்க. So it is said that the continent of Africa has the most natural prosperity in the world. அந்த ரிசோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கமா இருக்கலாம், அது டைமண்ட்ஸா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், மெக்னீசியம், காப்பர், இந்த மாதிரி எத்தனையோ இயற்கை வளங்கள் நிறைந்த கண்டம் ஆப்பிரிக்கா. So natural resources like gold, diamond, copper and many other things are present greatly and vastly in Africa. ஆனா இன்றைக்கு அந்த நாட்டினுடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எலும்பும் தோலுமா ஜனங்க பசி பட்டினியில வாடி வதங்கி நிக்கிறாங்க. But today when you see the pictures of that nation, you can see that people are starving with hunger and they are seen totally lean and with bones. ஏன் தெரியுமா? You know why? அங்க சமாதானம் இல்ல. Because there is no peace there. ஒரு இனத்துக்கு விரோதமா இன்னொரு இனம் எப்பொழுதும் போர் பண்ணிக்கொண்டே, சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. There is always a communal violence and fight between one community to another. சமாதானம் இல்லாததுனால தேசமும் ஆசீர்வாதமா இல்ல. Since there is a lack of peace, the nation is not also prosperous. நீதிமொழிகள் 17:1 வாசிக்கும்போது, Proverbs 17:1 says, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை உண்பதை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். Better is a dry morsel with quietness than a house full of feasting with strife. பொருட்கள் இருக்கிறத விட, கொழுமையான உணவுகள் இருக்கிறத விட, வெறுமையான ஒரு தட்டு வச்சுட்டு கூட, சாதாரணமான கீரை சாப்பிட்டுட்டு கூட, சாதாரண துணிக்கையை சாப்பிட்டுட்டு கூட சமாதானமா இருந்தா அதுதான் சிறந்தது. So that rather than having a plate full of feasting at good food, it is better for you to eat with quietness and peace a dry morsel. சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். We read about Solomon. அவன் ஆட்சி செய்த போது அவனை சுற்றி எங்கும்
சமாதானமா இருந்தது. When he ruled, there was peace all around him. அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் தங்கியிருந்தாங்க. And the people of that land lived safely. என்ன காரணம்? What is the reason? தேவன் சாலமோனுக்கு தந்த ஞானம். It's because of the wisdom which Lord granted to Solomon. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையா தரணும். The Lord should graciously give that wisdom to us. ஆண்டவரே, நாங்க எங்க இருந்தாலும் சமாதானமா தங்க பண்ற அந்த ஞானத்தின் ஆசீர்வாதத்தை எங்க மேல தாங்கப்பா. Lord, no matter wherever we are, Lord, grant us that blessing of wisdom upon us that may live peacefully in this நாங்கள் nation. எதை செய்து கொண்டிருந்தாலும் எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானமா இருக்கும்படி உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். Lord, no matter whatever we do, Lord, grant your wisdom as a blessing in all the borders of our nation that we have peace. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல் கட்டளையிடுவாராக. May the Lord grant this blessing upon us. Hallelujah. Hallelujah. நான்காவது, Number 4. இந்த ஞானம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? What is the blessing from this wisdom? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 3 and verse 28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். And all Israel heard of the judgment which the king has rendered, and they feared the king, for they saw that the wisdom of God was in him to administer justice. நான்காவது, Number 4. ஞானம் கொண்டு வருகிற நான்காவது ஆசீர்வாதம் என்னவென்றால் ஞானம் பலத்தை வல்லமையை ஒருவருக்கு கொடுக்கும். Wisdom brings power. ஒரு பெரிய அதிகாரத்தை இந்த ஞானம் கொடுக்கும். This wisdom brings authority. அன்னைக்கு ஞானத்தோடு சாலமோன் கொடுத்த நியாய தீர்ப்பை ஜனங்கள் கண்டார்கள். The people saw the judgment that was given by Solomon through wisdom. ஒரே குழந்தைக்கு, உயிருள்ள ஒரே குழந்தைக்கு 2 பெண்கள் வந்து போரிடுகிறார்கள், சண்டை போடுறாங்க, வந்து கலகம் பண்றாங்க. So there came 2 women and fought and quarreled for one child. ஒரு பிள்ளைக்காக 2 பேரும் ஒரே நியாயத்தை கேக்குறாங்க. So both of them asked for a justice for one single child. யார் இந்த பிள்ளையின் தாயின்னு கண்டுபிடிக்க முடியல. They were not able to find out who is the actual mother of the child. ஆனால் சாலமோன் ஞானத்தினால் கண்டுபிடித்ததனால, But just because Solomon found out through his wisdom, வேதம் சொல்லுகிறது அந்த ஞானத்தை கண்டு ஜனங்களுக்கு பயம் வந்ததாம். so the Bible says the people feared looking at his wisdom. அவன் மேல ஒரு பயம் எல்லாருக்கும் வந்ததாம். They had a fear over him. ஓ, இவன் எந்த சிக்கலையும் தீர்த்து விடுவான். He can handle any kind of struggles. காம்ப்ளிகேஷன்ஸ், எந்த சிக்கலா இருந்தாலும் அவன் வந்து தீர்த்து விடுவான். He can solve any complications. இந்த ராஜாவை லேசில ஏமாற்ற முடியாது. No person can deceive this king at easily. இவரை வந்து நம்ம மறைச்சு ஒளிச்சு எதுவும் செய்ய முடியாது. We cannot hide out things from him. எந்த ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சிருவாரு. He can easily find out any secrets. மறைபொருள்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாரு. He will bring out all the hidden things. இவர்ட்ட நம்ம பேச்சினால ஏமாற்றினால எதையும் செய்ய முடியாது. We cannot deceive him, or we cannot easily try to convince him. நம்ம வந்து அவர் ரொம்ப ஞானமுள்ள மனுஷன். Because he is a very wise man. எவ்வளவு பெரிய பயத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தது. See, it brought a great fear in people. அதோட விளைவு என்னன்னா, அவன் ரொம்ப பலசாலியா மாறிட்டான். As a result, he became very powerful. ஜனங்கள் மேல எல்லாம் பெரிய அதிகாரம் அவனுக்கு வந்தது. He had a great authority upon people. அதனால தானே அவன் எழுதுனா, That is why he wrote, அநேக தளவாடங்கள் யுத்த ஆயுதங்களை பார்க்கலாம் ஞானம் சிறந்தது. that is why he wrote, wisdom is better than weapons of war. நமக்கு மாத்திரம் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருன்னா கை பலத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. If the Lord gives us wisdom, we need not use the power of our hands. கையில இருக்கிற பலத்தை பார்த்து ஜனங்கள் பயப்படுவதை விட ஞானத்தை பார்த்து பயப்படுவார்கள். People will be afraid of our wisdom rather than the power of our hands. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாங்க. Lord, give us such kind of wisdom, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 17 and verse 2, புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று வாசிக்கிறோம். a wise servant will rule over a son who causes shame and will share an inheritance among the brothers. திரும்ப உண்மையா வாசித்து பாருங்க. Read it again. புத்தியுள்ள வேலைக்காரன் வெட்கத்தை உண்டாக்குகிற மகனையே ஆண்டு கொள்வானாம். A wise servant will rule over a son who causes shame. அப்போ ஒரு மகன் அப்படின்ற ஸ்தானத்தையே ஞானமுள்ள ஒரு வேலைக்காரன் என்ன செய்வானா, மேற்கொண்டுருவானா. A wise servant can easily replace the position of a son. அப்ப எந்த அளவுக்கு ஞானம் தேவை பாருங்க. See, it means that you need wisdom to what extent? ஏன்னா ஞானம் தான் வல்லமையை கொடுக்கிறது, அதிகாரத்தை கொடுக்கிறது. It's because wisdom brings power and authority. அதனாலதான் இந்த சாலமோன் ஞானம் வேணும்னு அப்படி ஆண்டவர்ட்ட கேட்டான். That is why Solomon requested for wisdom from God. அதற்காக தான் தாவீது ஞானமுள்ள ஒரு பிள்ளைக்காக அவன் வந்து ஜெபித்தான். அவன்
வந்து அதை ஆசீர்வாதமாய் கூறினான். So that is why even David also prayed for a wise son, and he also prayed for that blessing upon his son. நீங்கள் சாலமோனை பாருங்க, அவனே சொல்லுகிறான், நான் வந்து போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னான். And when you read about Solomon, he says, Lord, I do not know about going out or coming in. I am a child, நான் ஒரு சிறு பிள்ளை. Lord, I am a child. ஆனா அந்த சின்ன பிள்ளை ஞானம் பெற்றதுனால எல்லா சேவகரை விட ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரம் உள்ளவனாய் மாறினான். But since that child got wisdom from the Lord, he became a ruler, having that wisdom over everyone. Hallelujah. Hallelujah. இந்த காலையில ஒவ்வொருத்தரும் அந்த ஞானத்தை கேளுங்க. So this morning each and every one of you ask that wisdom. நான் சொல்வேன், உங்கள் அனுபவத்தை விட வயதை விட ஞானம் மட்டும் உள்ள இருக்குமானா கர்த்தர் உங்களை ஆண்டு கொள்ளுகிற இடத்திலே கர்த்தர் வைப்பா. I tell you, if you have that wisdom more than your experience and age, the Lord will keep you in a position that you will rule over others. உங்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. No one can overcome you. Hallelujah. Hallelujah. ஐந்தாவது ஆசீர்வாதம் பாருங்க. The fifth blessing. 1 ராஜாக்கள் 10 அதிகாரம் 8 வசனம். 1 Kings chapter 10 and verse 8. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்குமாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். Happy are your men, and happy are these your servants who stand continually before you and hear your wisdom. ஆங்கிலத்துல பாக்கியவான்கள் அப்படின்ற வார்த்தையை சந்தோஷமானவங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். So in English it means happy, for the word that is used in Tamil as blessing. நீங்க பாருங்க, உங்களுடைய ஜனங்கள் எப்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? When the people will be happy. உங்களுடைய ஞானத்தை கேட்கறவங்களா அவங்க மாறினாங்கன்னா, அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. If your people or the people who hear your wisdom, then they will be happy. ஐந்தாவது எழுதுங்க. The fifth one. ஞானம் மகிழ்ச்சியை கொண்டு வரும். Wisdom brings pleasure. மகிழ்ச்சியை கொண்டு வரும். Wisdom brings pleasure. ஒரு மனிதன் ஞானம் உள்ளவனாய் இருப்பானானால் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே மகிழ்ந்திருப்பாங்க. If a person is wise, the people around him will be happy. நல்ல கவனிங்க, ஒரு தேசத்துல ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, ஒரு அதிகாரி ஞானம் உள்ளவன் என்று ஜனங்கள் பார்த்துட்டா அவங்க கவலை இல்லாம படுக்க போவாங்க. So if people find out that a person or a king or the officer who rules a nation is wise, then they will go to sleep peacefully. தங்கள் மேல் ஆளுகை செய்கிற ராஜா, அதிபதி புத்தி இல்லாதவன், அறிவில்லாதவன், ஒன்றும் தெரியாதவன் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒவ்வொரு நாளையும் பயத்தோட தான் ஜனங்கள் வந்து கடத்தி கொண்டு போவாங்க. But if they find out that the ruler or the king over them is not wise, if he is fool, then every day will be leading like a day with great confusion in their life. அவங்க ரொம்ப பயத்தோட தான் படுக்க போவாங்க. They will go to sleep with fear. ஐயோ, என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே. I don't know what will happen to the future of my children. எங்களுடைய வருமானம் என்ன ஆகுமோ தெரியலையே. I don't know what will happen to our future. எங்க தேசத்தின் வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. What will happen to the future of our nation? எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்களா, நல்ல படிப்பாங்களா, அவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குமா தெரியாதே. So we are not sure whether our children will be in good position, whether they will have a good education and be in good positions. அதே ஒரு தலைவன் ரொம்ப புத்திசாலின்னு வச்சுக்கிடுங்க. Similarly, if that ruler is very wise, அந்த ஞானத்தினால் அவன் போடுகிற திட்டங்கள், அவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அனுகூலங்களை பார்த்துட்டு ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். when people look at the schemes that he brings in through that wisdom, people will be very happy about it. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட தேசத்துல வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம். It's because they consider living in such a kind of nation is a great blessing. சில தேசங்களை பற்றிய டாக்குமெண்ட்ரி நீங்க படிக்கும்போது, when you read about certain documentaries upon certain nations, அந்த ஒரு மனிதனுடைய ஞானமுள்ள மூவ்ஸ் இருக்கு பாருங்க, ஞானமாக அவங்க வந்து செயல்பட்டதுனால அந்த தேசத்தினுடைய தலையெழுத்தே மாற்றப்பட்டது. the wise moves of one single person has turned out the entire fate of the nation. சில தேசங்கள் இந்த உலகத்துல இருக்கு. There are some nations in this world. அவர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மீன் பிடிக்கிற தொழிலை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. So 50 years ago they do not know anything other than fishing. அவங்களுடைய பொருளாதாரம் அவ்வளவு மலிவாக இருந்தது. Their economy was very low then. தேசத்துல அநேகர் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு ஏழை ஜனங்களாக இருந்தாங்க. And the people were very poor and pathetic situation in that nation. ஆனா அந்த ஒரு மனுஷன் எழும்பினான் பாருங்க. But one person rose up. ஞானத்தோட செயல்பட்டான். And he moved very wisely. ஞானத்தோட திட்டங்களை அவன் கொண்டு வந்தான். He brought in schemes in a wise manner. ஞானத்தோட அவன் அநேகரோடு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டான். And he made connections very wisely with many other people. அவன் வியாபாரங்களை எடுத்து கொண்டு வந்தான். And he brought in many new businesses. அநேக புதிய காரியங்களை உள்ளே கொண்டு வந்தான். And he also brought in many other new things. சாதாரண ஒரு கிராமம் போல இருந்த தேசம் இன்னைக்கு உலகத்தையே வாயடித்து பார்க்க வைக்கக்கூடிய உயரத்திற்கு போய்விட்டது. A nation which was like a small village has grown up to a big great thing where all the people look at it now.
ஞானம் இருந்தா அதுல இருக்க ஜனங்கள் எல்லாம் மகிழ்வாங்க. So when there is wisdom, people will also rejoice. ஒரு பிள்ளை ஞானமாய் இருந்தால் குடும்பமே மகிழும். If a child is wise, then the family will rejoice. ஒரு குடும்பத்தின் தலைவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தால், குடும்பத்தின் தலைவி புத்தி உள்ளவளாய் இருந்தால், அந்த வீட்டார் அனைவரும் மகிழ்ந்திருப்பாங்க. If the head, it might be male or female, of that house is wise, then all the members of that family will be happy. ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது ஞானம் உள்ளவனாய் இருந்தால் அந்த வியாபாரத்துல தன்னோடு இணைகிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ந்திருப்பாங்க. If a person is wise in his job, then every people who is connected with his business will be happy. ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஞானம் உள்ள டாக்டர், ரொம்ப எக்ஸ்பர்ட்னு தெரிஞ்சா அவரை பார்த்துட்டு வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஆறுதலும் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிடும். So when a person finds out that a doctor is very expert and wise, then everyone who approaches him and return back, they will return with happiness. ஞானம் உள்ளவனா இருப்பானால் சபையாருக்கு பெரிய மகிழ்ச்சி. If a pastor is wise, then the church will rejoice over him. அர்த்தம் என்ன? What is the meaning? நம்ம எல்லாருக்குமே இந்த மகிழ்ச்சியை தருகிற ஞானம் தேவை. We need this wisdom that brings happiness. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே Raise your hands. எங்களை மகிழ பண்ணுகிற இந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Lord, give us this wisdom that will make us rejoice, Lord. எல்லாரையும் மகிழ்ச்சியாக்குகிற இந்த ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. Lord, fill us with this wisdom that will make us joyful, Lord. கர்த்தர் அப்படியே செய்வாராக. May the Lord do it as such. ஆறாவது, ஞானத்தினால் சாலமோன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? What is the sixth blessing which Solomon got out of wisdom? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 4 and verse 32. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுகள் 1005. He spoke 3000 proverbs and his songs were 1005. ஆறாவது, ஞானம் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? What is the sixth blessing that wisdom brings? ஒரு பெரிய பெருக்கத்தை ஞானம் கொண்டு வரும், அல்லது விளைச்சலை பலனை ஞானம் கொண்டு வரும். Wisdom brings productivity. இந்த ஞானம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஞானத்தை வெளிப்படுத்தினதுனால சாலமோனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஞானம் வந்து அவனை நீதிமொழிகளை எழுதும்படியாக ஆயிரமான நீதிமொழிகள் ஜனங்களுக்கு கிடைத்தது. So since the wisdom of the Lord was upon this Solomon, this wisdom brought out and made him to write almost 3000 proverbs and many songs. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு. What a great blessing for the people. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், I used to think about இந்த it. வேத புத்தகத்துல இந்த நீதிமொழிகளும் பிரசங்கி மட்டும் இல்லைன்னா இந்த பைபிள் எப்படி இருக்கும் நான் யோசித்து பார்ப்பேன். So I used to think, if there is no proverbs and ecclesiastes in the Bible, how this Bible would be. என்னுடைய பிரசங்கங்கள் அநேகவற்றில ஆணித்தரமா நான் சில கருத்துக்களை சொல்றதுக்கே இந்த நீதிமொழிகள் தான் எனக்கு ரொம்ப பெரிய அஸ்திபாரம் போல இருக்கிறது. So in most of my sermons, I use this proverbs to strongly say about my points and use verses from this proverbs. அநேக சத்தியங்களை தைரியமா எடுத்துரைக்கிறதுக்கு ஆணித்தரமான காரியங்கள் இந்த ரெண்டு புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. So to speak out the truth very strongly, we have strong references and verses only from these two books. இது யார் கொண்டு வந்தா தெரியுமா? You know who brought this? ஞானம் பெற்ற ஒரு மகனாகிய சாலமோன். So it was brought by a very wise son, Solomon. 3000 நீதிமொழிகள், 1005 பாடல்கள், 3000 proverbs and 1005 songs. என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு விளைச்சல், எவ்வளவு பெரிய பலன் அவன் வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தது பாருங்க. So what a kind of a revelation, what a kind of productivity that came out of his wisdom. நான் சொல்லுவேன், ஞானத்தை பெற்று விடுவோமானா நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவோம். I tell you, if you have that wisdom, you will become a blessing to many. நம்முடைய வாயை திறந்தா அநேகருக்கு ஆசீர்வாதம், கையில எழுதின ஆசீர்வாதம், நம்ம சொன்ன ஆசீர்வாதம் தான். If you open your mouth and utter a word, that is a blessing. If you write something, that is a blessing, and whatever you do is a blessing to others. பெரிய விளைச்சல் நம் மூலமாய் உண்டாகும். And there happens a great productivity through us. அநேகருக்கு நன்மை உண்டாகும். Many will be blessed through us. அன்றைக்கு அந்த ஞானம் பெற்ற ஒரே ஒரு யோசேப்பின் மூலமாக பஞ்சத்திலே சாக வேண்டிய ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உயிர் பிழைத்தது. So because of the wise person named Joseph, one single person, the entire nation which was to be totally destroyed by the famine, got their life back. நீங்க தானியேலை பார்ப்பீங்கன்னா அவன் பெற்ற ஞானத்தினால அன்றைக்கு அத்தனை சாஸ்திரிகளும் சாக வேண்டியது, ஞானிகள்லாம் சாக வேண்டியது, எல்லாரும் பிழைச்சது காரணம் என்னன்னா இந்த மனுஷன் பெற்றிருந்த ஞானம். And when you look at Daniel, the reason why all the wise men were not destroyed or killed is because of the wisdom of this one man named Daniel. நீங்க ஏதோ பெரிய காரியமா யோசிக்காதீங்க. ஞானம் வந்து ஒவ்வொரு வீட்டு பெண்மணிக்கு தேவை, ஒவ்வொரு மனைவிக்கு தேவை. So don't think about great things, but every wives of the house required this wisdom. நீதிமொழிகள் 14:1 வாசித்தால், புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ
தன் கைகளினாலேயே தாம் வீட்டை குடும்பத்தை இடித்து போடுவாள். Proverbs 14:1 says, the wise woman builds her house, but the foolish pulls it down with her hands. நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம் 31 32 வாசிப்பீர்களானால், ஒரு ராஜா ஞானமற்றவனாய் செயல்பட்டால் அவனுடைய தேசத்தையே அழித்து விடுவான் என்று பார்க்க முடியும். In Luke 14 verses 31 and 32 you can read that if a king works without knowledge or wisdom, then he can destroy the entire nation. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்கும்போது, in Ephesians 5:15 and 16 it says, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். See then that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. நம்ம வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கணும்னா, நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் பிரயோஜனமா இருக்கணுமானா, நமக்கு தேவை ஞானம். So if your life should be productive, if your time that is given to you should be productive, then we need wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when you read Exodus 36 and verse 2, அன்னைக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் பொன் வெள்ளி எல்லா விதமான விலையேற பெற்ற வஸ்துக்களை தேவனுடைய ஆலயம் கட்டறது கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. So then the Israelites brought all the precious things and gold and silver and brought for the construction of the temple of God. ஆனால் ரொம்ப அருமையான காரியம் என்ன, முதலாம் வசனத்துல the most beautiful thing is verse 1, பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். and Bezalel and Aholiab and every gifted artisan in whom the Lord has put wisdom and understanding to know how to do all manner of work for the service of the sanctuary shall do according to all that the Lord has commanded. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கையில வந்து சேர்ந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னு வெள்ளி வெண்கலம் எல்லாம் ரொம்ப precious metals. So for constructing and building of the temple, the product that they received were all gold, silver, metals and bronze, everything. இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு கிராமுக்கு வந்து அவ்வளவு விலை. So today each gram rates so much today. இவங்க எங்க வச்சிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் வனாந்திரத்துல வச்சிருந்தாங்க. So but they had all these things in the wilderness. அவங்களுடைய எல்லா சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. And they brought all the wealth and gave. ஆனா கொடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் வைத்து யூகித்து செய்கிற ஞானமுள்ள பெசலியேலும் அவனுடைய டீம் இருந்ததுனால தான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் எந்த நஷ்டம் இல்லாம எந்த வீணான பொருட்கள் நாசமாகாம சிறந்த விதமாய் கட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஞானம் கர்த்தரவனுக்கு தந்திருந்தார். But just because this Bezalel and Aholiab and the artisans with him had the good wisdom and understanding, they were able to build this temple in a good manner. அவங்க எந்த பொருளையும் வீணாக்காம அழகா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. And they did not use any metals or any things and they brought it very beautifully. அதை சித்திர வேலையாக செய்தாங்க. And they did it as good sculpture. எதனால தெரியுமா? You know why? ஞானம். Through wisdom. ஞானம். Because of wisdom. ஞானம் ஒருவர் மேல் இருக்குமானால் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான். So if this wisdom is upon a person, then the people surrounding him will be blessed. அவர்கள் கையில பணம் வந்து சேர்ந்தா அநேகருக்கு ஆசீர்வாதம். And if they have money in their hand, that will be a blessing to many. அவர்களிடத்துல பொருளை கொண்டு கொடுத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு ஆசீர்வாதம். And if you give some products to them, that is a blessing to all around அவங்க them. ஆரம்பிக்கிற வியாபாரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம். And their business is a blessing to many. ஏனென்றால் அவங்க அநேகருக்கு பலனை கொடுப்பார்கள். It's because they will produce productivity to many. விதைக்கும் போது ஒரு விதை தான். So when you sow, it is only one seed. நல்ல நிலத்துல விதைச்சிட்டோம்னா 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் வந்துரும். And if you sow it in a good soil, that brings 30-fold, 60-fold and 100-folds of ஒரு ஞானமுள்ள ஒரு மகனுடைய வாழ்க்கையில அவங்க கொண்டு வர்ற ஆசீர்வாதங்கள் பல மடங்கு. So the product or the blessing that comes in the life of a wise son is great and many number. ஒரு பிள்ளை ஞானம் உள்ளவனா இருந்தா அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் குடும்பங்களுக்கும் பெரிய மாற்றத்தை அவன் கொண்டு வந்து விடுவான். So if a son or a person is wise, then he will bring a great transformation and change the life of all around him and surrounding families. என் மகனே, கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருளுவாராக. My son, may the Lord give you wisdom. Hallelujah. Hallelujah. கடைசியாக இந்த ஞானத்தினால் சாலமோன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? What is the last blessing that Solomon received from wisdom? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 25. 1 Kings chapter 10 verse 24 and 25. சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். Now all the earth sought the presence of Solomon to hear his wisdom which God has put in his heart. வருஷா வருஷம் அவர்
தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வந்தார்கள். Each man brought his present, articles of silver and gold, garments, armor, spices, horses and mules at a set rate year by year. என்ன ஆச்சரியமா இருக்கு. What a surprise. ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததுனால அவனுக்கு கிடைத்த 7வது ஆசீர்வாதம் செழிப்பு. The blessing, the 7th blessing which Solomon received out of blessing, wisdom is prosperity. இவன் ஞானத்தை கேட்க வந்தவங்க யாருமே வெறுங்கையா வரல. People who came to hear his wisdom did not come empty handed. அவர்களாக வந்து வெள்ளி பாத்திரம், பொன் பாத்திரங்கள், மிருகங்கள், குதிரைகள் எல்லாம் கொண்டு வந்து பிரசன்ட்டா கொடுத்துட்டு போனாங்க. So they brought many articles of silver, gold, garments, horses and many beasts and they brought it as a present. அவனுக்கு வஸ்திரம் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல, ஜனங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. So it is not essential for him to buy clothes or garments because people brought it. அவன் ஆயுதங்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆயுதங்களை ஜனங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க. He did not buy any arms because all the people have brought it for him. கஷ்டப்படாமலே அந்த மனுஷன் அவ்வளவு செழிப்பாயிட்டான். And he became very prosperous even without toiling. நான் எப்படி வந்து நடந்ததுப்பா? How did this happen? வேற ஒண்ணு இல்லங்க, இருந்த ஞானம். Nothing else but wisdom alone. அந்த ஞானமா இருந்ததனால அவன் வாழ்க்கையில எந்த குறைவுமே கிடையாது. Just because he was very wise, he did not lack anything in his life. இந்த வார்த்தையை நான் எவ்வளவு தூரம் நான் இன்னைக்கு அழுத்த முடியும் எனக்கு தெரியல. ஆனா சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இத வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர்ட்ட கெஞ்சினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So I don't know how hard I can press this upon this church, but I want everyone to please plead for this wisdom from God. இந்த செய்தியை நான் ரொம்ப தாபதமா கேக்குறேன், உங்க ஒவ்வொரு பிள்ளையும் கேட்க சொல்லுங்க. So I humbly request you all to tell your children to listen to this sermon. இத கேட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண சொல்லுங்க. And ask them to pray for each and everything. பொருளை சம்பாதிக்க எங்கேயும் போக வேண்டியது இல்ல. You did not go anywhere to obtain or earn things. பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம் பட வேண்டியது இல்ல. You did not labor much to earn money. நீங்க ஆசைப்பட்டது, ஆசைப்படாதது, கேட்டது, கேட்காதது எல்லாமே உங்களை வந்து சேரும். So whether you desire or don't desire, whether you ask or don't ask, everything will come to you. நீங்க எனக்கு சம்பளம் உயர்த்தி தாங்கன்னு யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்ல. You did not ask for any hike from your officers. உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். If they find out that you have the wisdom, பொன்னானாலும் சரி, வெள்ளியானாலும் சரி, வஸ்திரமானாலும் சரி, ஆயுதமானாலும் சரி, கந்தவர்க்கமானாலும் சரி, குதிரையானாலும் சரி, கழுதையானாலும் சரி, எல்லாமே உங்களை தேடி வரும். No matter it might be silver or gold or garments or armor or spices or anything, everything will come seeking you. எனக்கு இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஞானம் கொண்டு வர முடியும்னு என்னால விளக்க முடியல. I am not able to explain beyond this how much blessing of wisdom can bring. நீதிமொழிகள் 21:20. Proverbs 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. There is desirable treasure and oil in the dwelling of the wise. மூடனோ அதை செலவழித்து போடுவான். But a foolish man squanders it. செலவழிக்கிறவன் மூடன், சம்பாதிக்கிறவன் ஞானி. The one who squanders is a fool, but the one who earns is a wise. இன்னொரு விதமா சொன்னா, ஞானமா இருந்தா சம்பாதிக்கலாம், மூடனா இருந்தா செலவழிக்கலாம். In other words, if you are wise you can earn it, but if you are fool you will squander it. நமக்கு இன்னைக்கு தேவை ஞானம். But today we require wisdom. 1 ஞாளாகமம் 22:12 எல்லாரும் திறந்துக்கிடுங்க. Open your Bibles to 1 Chronicles 22:12. அதன் மேல உங்க கையை வைங்க. Keep your hand upon it. அந்த வார்த்தையை உங்களுக்காக நீங்க ஒருமுறை அறிக்கை செய்து ஜெபமாக வாசிங்க. You confess this word and claim this verse for yourself and pray it once. அன்றைக்கு தாவீது தம் மகன் மேல சொன்னதை உங்களுக்காக நீங்க ஒருமுறை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. So you pray from the bottom of your heart upon this verse which was said by David for his son. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வாராக. எல்லாரும் ஒருமுறை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு Only may the Lord ஞானத்தையும் give you உணர்வையும் wisdom அருளி செய்வாராக. and understanding. May the Lord give me wisdom and understanding. May the Lord give me wisdom and understanding. கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வாராக. May the Lord give me wisdom and understanding. இந்த மாதத்துல தேவனுடைய வார்த்தைக்காய் கேட்க வந்த காத்திருந்த ஒவ்வொருவர் மேல தேவ ஞானமும் அந்த ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதமும்
உண்டாயிருப்பதாக. Today, as you are here to listen to the word of God this month, may the Lord grant this blessing of wisdom upon everyone. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாரும். Lord, give us wisdom, Lord. கர்த்தர் உங்கள் மேல் ஞானத்தை அருளிச் செய்வாராக. May the Lord give you wisdom. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை அருளிச் செய்வாராக. May the Lord give you wisdom. May the Lord grant his wisdom upon you. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்கு இந்த ஞானம் தார். Let us all stand up, raise your hands and say, Lord, give me wisdom. அன்றைக்கு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீர். Lord, you gave wisdom to Solomon. சாலமோனிலும் பெரியவர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். And the one who is greater than Solomon is amidst us. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Lord, grant us that wisdom, Lord. எங்கள் நாவை கல்விமானின் நாவாக மாற்றுங்க. Lord, make our tongues as the tongues of the wise, Lord. எங்களுடைய அறிவை, எங்களுடைய சிந்தனைகளை ஞானமுள்ள சிந்தனையாக மாற்றுங்க ஆண்டவரே. Lord, make our knowledge, our thoughts as thoughts of wisdom, Lord. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஞானமாக இருக்கட்டும். Lord, let all our thoughts be wise, Lord. எங்கள் கரங்கள் ஞானமுள்ள கரங்களாக இருக்கட்டும். Lord, let our hands be hands of wisdom, Lord. இயேசுவே, எங்களுடைய ஒவ்வொரு உழைப்பு, ஒவ்வொரு பிரயாசம் ஞானத்தினால் நிரம்பட்டும். Lord, let all our labor and efforts be filled with wisdom, Lord. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்றோம். Today, Lord, we are praying for ourselves, Lord. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். Lord, we are praying for our children, Lord. எங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். Lord, we are praying for our family. எங்க சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our church. எங்க வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are praying for young people. எங்கள் இளம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our teen children. இயேசுவே, எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our pastors. எங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our ministry. ஆண்டவரே, எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our church. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. Lord, fill us with your wisdom, Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Raise your hands and pray. இருதயத்தின் ஆழத்துல சந்தேகப்படாம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. And do not doubt and ask with faith. இரு மனம் இல்லாமல் ஒரே மனமா ஜெபம் பண்ணுங்க. And do not have double mindedness, but ஆண்டவரே, pray with எனக்கு one ஞானத்தை mind. தாரும். Lord, give us wisdom, Lord. உன்னதத்திலிருந்து அந்த ஞானம் வெளிப்படட்டும். Lord, let your wisdom be manifested from ஆண்டவரே, எனக்கு above. ஞானம் போதாதையா. Lord, the wisdom that we have is not ஆண்டவரே, sufficient. எனக்கு இருக்கிற அறிவு போதாது. The knowledge that we have is not என் sufficient, கரத்தை Lord. எல்லாம் ஞானத்தினால் நிரப்புங்க. Lord, fill us all with your wisdom, Lord. ரபந்தலரியா லந்தலரஷந்தலரியா. அந்த ஞானம் கொண்டு வருகிற 7 ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் பலிக்கட்டும். Lord, let all the 7 blessings that come out of wisdom come upon எங்கள் us, பிள்ளைகள் Lord. மேல் பலிக்கட்டும். Let it come upon our எங்கள் children. குடும்பத்தின் மேல் பலிக்கட்டும். Let it come upon our எங்கள் family. பிள்ளைகள் மேல் பலிக்கட்டும். Let it come upon our children. எங்கள் குடும்பத்தின் மேல் பலிக்கட்டும். Let it come upon our family. Thank you, Lord. ஞானமற்றவன் ஞானே, ஞானம் தாரும் தேவா. பாடுவோம். ஞானம் அற்றவன் நானே, தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. இன்னொரு முறை. ஞானம் அற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. அற்றவன் நானே, உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உந்தனாசி தாரும் எந்தன் இயேசு தேவா. உந்தனாசி, உந்தனாசி தாரும் இயேசு தேவா. தந்தையே, நான் பணிகிறே, தந்தையே, நான் பணிகிறே. இந்த செய்தியை
ஒருவேளை உங்க பிள்ளைங்க கேட்காம இருந்தா தயவு செய்து இந்த நாள்ல எப்பயாவது சாயங்காலமோ காலையோ தயவு செய்து இந்த செய்தியை உங்க பிள்ளைகளை கேட்க சொல்லுங்க. If your children has not heard this sermon today, make them hear this sermon today at later time. ஒவ்வொரு கணவனும் இதை கேட்கணும், ஒவ்வொரு மனைவி கேட்கணும். Every husband and every wife should listen to this. ஒவ்வொரு ஊழியனும் கேட்கணும். Every pastor should listen to this. ஒவ்வொரு விசுவாசியும் கேட்கணும். Every believer should listen to this. கர்த்தர் தாமே நமக்கு ஞானத்தை அருளுவாராக. May the Lord grant wisdom to us. அந்த ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய சபையில, நம்முடைய தேசத்துல பெருகுவதாக. And may the blessing that come out of wisdom be proliferated in our families, in our houses, in our church, in our nation as well. எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். Raise your hands and pray. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Our loving God, we thank you for this morning hour. கர்த்தர் தயவாக உம்முடைய ஞானத்தை அருளுவீராக. May the Lord graciously grant your wisdom, Lord. இந்த நாள்ல உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் இந்த விசேஷித்த ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. Lord, let this special blessing be manifested upon everyone who are, Lord, asking and requesting. ஞானத்தினால் வரும் சகல நன்மைகளும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை சந்திப்பதாக. Lord, let this blessing that come out of wisdom, Lord, encounter every person, Lord. ஒவ்வொரு குடும்பத்தை சந்திப்பதாக. Lord, let it encounter every family, Lord. ஒவ்வொரு பிள்ளையை சந்திப்பதாக. Lord, let it encounter every child, Lord. ஒவ்வொரு சபையை சந்திப்பதாக. Let it encounter every church, Lord. ஒவ்வொரு தேசத்தை சந்திப்பதாக. Let it encounter every nation, Lord. உம்முடைய ஞானத்தை நீர் அருளி ஆசீர்வதியும். May the Lord grant your wisdom and bless us. எங்கள் பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் பிரகாசிப்பார்களாக. Let our children shine in every places, Lord. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பார்களாக. Let them have a good name and popularity, Lord. இன்னைக்கு உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தின் ஆவி அருள்வீராக. May the Lord grant the spirit of wisdom upon everyone who asks you today. அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. May the Lord exalt them, Lord. தொடர்ந்து வழி நடத்தும். Lord, continue to lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.